கட்சிக்கு உடன்பாடு இல்லை. அது ஏதோ ஒரு உள்நோக்கத்தோடு கொண்டு வரப்படுவதாக செய்யப்படுகிறோம். இது அதிபராட்சி முறைக்கு வழிவகுத்துவிடும் என்கிற அச்சம் எமக்கு உள்ளது. ஆகவே ஏற்கனவே இது குறித்து நாங்கள் எங்கள் எதிர்ப்பை பதிவு செய்திருக்கிறோம். ஒருமித்த கருத்துள்ள இயக்கங்களோடு இணைந்து இதற்கு எதிர்ப்பாக மேலும் வலுவாக நாங்கள் குரல் கொடுப்போம். பாஜக நீண்ட காலமாக இந்த இந்து அறநிலையத்துறை தொடர்பான கருத்தை சொல்லி வருகிறது. இது நீதி கட்சி காலத்திலே கொண்டு வரப்பட்டது. இந்துக்களின் நலன்களுக்காக இந்து கோவில் நிர்வாகத்தை முறைப்படுத்துவதற்காக அங்கே வருகிற நிதி முறையாக செலவு செய்யப்படுவதற்காக கோவில்களை மேம்படுத்துவதற்காக உருவாக்கப்பட்டதை தவிர அது இந்து சமூகத்திற்கு எதிரானதல்ல. வேண்டுமென்றே இவர்கள் திரும்ப திரும்ப கோவில், கடவுள், மதம் என்பதை சொல்லி அரசியல் செய்வது முழுக்க முழுக்க அவர்களின் அரசியல் ஆதாயத்திற்காகத்தான். இதை இந்து பெரும்பான்மை சமூகத்தை சார்ந்த மக்கள் ஏற்க மாட்டார்கள், நம்ப மாட்டார்கள். சார், இந்த மதுவிலக்கு மாநாட்டுக்கு அதிமுகவுக்கு முறைப்படி அழைப்பு விட்டா எடப்பாடி பழனிசாமி கலந்துக்குவோம் அப்படிங்கிறாரு. எப்போ நம்ம விசிக சார்பாக எத்தனை அனைத்து கட்சிகளுக்கும் அழைப்பு விடுக்க போறோம்? எண்ணிலிருந்து பணி பொதுவான அறைகூவல் விடுத்தோம். ஏனென்றால் இது பொதுவான மக்கள் கோரிக்கை. பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.